இதில் உங்களுக்கு ஒரு 3 BHK சிங்கிள் யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வித் இன்டீரியர்ஸோடு இருக்குது. இதில் 6 வீடு கிடையாது, 5 வீடு தான் உங்களுக்கு. யூடிஎஸ் வேல்யூ 46% இருக்கும். மெயின் டோர் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் 3 BHK 3 டாய்லெட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை பார்த்துடலாம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5க்கு 10 ஃபீட்டுங்க. ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம்னா இதான் மாஸ்டர் பெட்ரூம். அப்பார்ட்மெண்ட்டோடைய பில்டர்ஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி ஒரு 3 BHK ரொம்ப ஸ்பேஷியஸாக வித் ஹை யூடிஎஸ் வேல்யூ இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். அது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நன்மங்கலம் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நன்மங்கலம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து டுவர்ட்ஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் வருவீங்க 200 ஃபீட் ரேடியல் ரோட்டில். அதுலேருந்து வந்தோடனே நீங்கள் மேடவாக்கம் போகிற மாதிரி வரும்போது லெஃப்ட்டில் கோவிலம்பாக்கம், ரைட்டில் நன்மங்கலம் வரும். நல்ல ஒரு பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இதில் உங்களுக்கு ஒரு 3 BHK சிங்கிள் யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வித் இன்டீரியர்ஸோடு இருக்குது. எக்ஸாக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றத வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடை பார்த்துட்டே பேசலாம். ஸோ நம்மள இன்னைக்கு யார் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா சுதர்ஷன் ஹோம்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. சுதர்ஷன் ஹோம்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த நியர்பை லொக்கேஷன்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ரெடி டு ஆக்குபை அப்பார்ட்மெண்ட். இது ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஆக்குபை ஆகிடுச்சு. அதையும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இந்த வீடியோக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு 2 and 3 BHK வேணும்னாலும் இதிலேயே பின் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு 3 BHK உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் வந்துடும். இதில் ஹை யூடிஎஸ் வேல்யூன்றது எதனால் சொல்லியிருக்கேன்னா இதில் 6 வீடு கிடையாது, 5 வீடு தான் உங்களுக்கு. யூடிஎஸ் வேல்யூ 46% இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நம்மளுக்கு யூடிஎஸ் பர்சன்டேஜ் ஹையராக இருக்கா இல்லையா அதை தான் மெயினாக எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யூடிஎஸ் வேல்யூ ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடை பாருங்கள். அண்ட் மெயினாக கீழே உங்களுக்கு போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 அடி 300 ஃபீட் போர் போட்டிருக்காங்க. அண்டு சம்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் செப்டிக் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சம்பு உங்களுக்கு 18,000 லிட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செப்டிக் டேங்க் உங்களுக்கு 24,000 லிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி உங்களுக்கு ரொம்பவே பெருசு. ஒரு 5 வீட்டுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸாக இருக்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தால ஸோ ஆல்ரெடி ஆக்குபை ஆகிட்டாங்க. உங்களுக்கு இதில் 3 ஃபேஸ் EB லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு காமன் EB லைன் ப்ளஸ் 5 வீட்டுக்கும் 3 ஃபேஸ் EB தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. EB ஒர்க்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் ப்ராக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு பாருங்களேன் ஸ்டேர்கேஸ் அண்ட் லிஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில் ஆக்சஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தது போகணும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்பார்ட்மெண்ட்டில். அண்ட் பாருங்களேன் பில்லர்ஸ் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பட்டி அண்ட் பீம்ஸ் ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருக்காங்க. ஸோ சங்கன் மெத்தடில் தான் பாத்ரூம் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே நீட் அண்ட் கிளியர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வித் CCTV சர்வேலன்ஸு அண்டு சப்மர்ஜபிள் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் CCTV இருக்குது. எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு இங்கே லிஃப்ட் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு அந்த 3 BHK அவைலபிள் இருக்குது. வாங்க நம்ம வீடியோ போய் பார்த்தலாம். லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ளோயர் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த வீட்லேயும் மெயின் டோர் ரெண்டுமே ஆப்போசிட் இல்லை. அண்ட் மெயினாக இந்த 3 BHKயோட அட்வான்டேஜே ஒரு பெரிய ஃப்ளோயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் ஷூ ரேக் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதர் தேன் தட் உங்களுக்கு சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் அண்ட் மெயின் டோர் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் 3 BHK 3 டாய்லெட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை பார்த்துடலாம். இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு 3 BHKங்க. நல்லா டீ கூட் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கு. சிவதன் ஆர்கிடெக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 3 BHKங்க. 1310 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரொம்பவே பெருசு ஒரு 3 BHKல. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5க்கு 10 ஃபீட்டுங்க. ஹாலு ப்ளஸ் இது தனி ஏரியா, டைனிங் தனி ஏரியா. இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வித் டைலோடு இருக்குது. அண்ட் வீடு உங்களுக்கு சிங்கிள் கோட் பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. வுட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. இது உங்களுக்கு டைனிங் ஏரியா ஒரு 8x8.5 கிட்ட இருக்குது. டைனிங் ஏரியாவில் ஒரு ஃப்ரண்ட் ஓப்பனும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் உங்களுக்கு கிச்சன் காமிச்சிடுறேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 10x8ங்க. கிச்சன் உங்களுக்கு கிச்சனில் வாங்கலை லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரே வித் ப்ரௌன் தீம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே இதுலேயே பூஜா யூனிட்டாகவும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பூஜா யூனிட் இருக்கும். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குங்க. கிச்சனில் வித் ஃபைபர் சிங்க் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் சிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க.
நல்ல லாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவர் போல்ட்டும் வச்சுருக்காங்க, ஹேண்டில் லாக்ஸும் வச்சுருக்காங்க. ரோட் சைடில் இருக்க பால்கனிங்க இது உங்களுக்கு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் வித் கிளாஸ் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அம்மா நானா நம்ம சைட் ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம்ல, ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே தான் அம்மா நானா ப்ராஜெக்ட்டு. ஸோ இதிலேருந்து சுதர்ஷன் ஹோம்ஸ் ஆப்போசிட்லேயே தான். ஸோ நன்மங்கலம் லொக்கேஷன்லேயே நிறைய வீடியோ வந்துட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ நியர்பைலேயே இருக்கிறது உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன சைஸஸ் டிஃப்ரென்ஸோ அது இல்லை எனக்கு இது வேணும்னு கேட்குறீங்கனாலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டையும் பார்க்கலாம். அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் 3 BHK ஒரு வீடு தானே இருக்குது, ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. இவருடைய தான் இந்த ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டும் இது ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கிறது அந்த 2 and 3 BHK ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. நல்லாவே இருக்கும். ரூம் சைஸஸ் எல்லாமே 13, 12 அந்த மாதிரி சைஸஸில் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் உங்களுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எனக்கு விண்டோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்டோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனுங்க. இது G+2 தாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 2 floors தான். ஸோ ஒரு 5 வீடு தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட் இது உங்களுக்கு வித் ஃபுல் வுட் ஒர்க்ஸோடு இருக்குங்க. ஸோ இதில் டிவி யூனிட் நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கார்னர் சோஃபாவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கான ஏரியா தனி ஏரியாவாக இருக்கும். அண்ட் அதர் தன் தட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் பக்கத்தில் 3 phase EB லைனுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் 3 phase EB லைன் ட்ரிப்பர்ஸ் எல்லாமே ஆர்பிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நல்ல ஒரு பட்டி ஃபினிஷ் சூப்பரான ஒர்க்குங்க. பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யார் பண்ணதுன்னு தெரில. பில்டர் சைடில் இதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். மெயினாக நீங்கள் பாருங்களேன், உட்டன் ஃப்ரேம்ஸு இது எல்லாமே வந்து டீக்குட்டில் இதுக்கு எல்லாமே வந்து வார்னிஷ் ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 14.4 by 11 feetங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம்னா இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கான ஸ்பேஷியஸான இது கொடுத்துருக்காங்க. வித் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. நல்லா இதில் என்னென்னா ப்ளஸ்ஸே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து செட்பேக்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா உட்டன் தீமில் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட்டு அண்ட் கபோர்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற கீழ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேர்வேர் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 feet வரைக்கும் டைல் போயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஷாட் பேர்வேர் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் லேம்ப்லாமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூம்லேயும் வித் அட்டாச்சு டாய்லெட் வருது. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12.6க்கு 10 feetங்க. இருக்கிறதுல இது ஒரு சின்ன பெட்ரூம். பட் மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும். இதில் மாஸ்டர் பெட்ரூமில் இது சின்ன அப்பார்ட்மெண்ட், சாரி சின்ன பெட்ரூம். வுட் ஒர்க் நல்லா ப்ரௌன் ஃபினிஷ்லேயே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். லைஃப்பும் ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு. இதுக்கு கையில் ஃபோன் வச்சதுனால அப்படியே மூடிட்டேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு வித் பேரியர் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ளூ கலரில் போயிருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12.6க்கு 11 feetங்க. எல்லாத்துக்கும் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் விண்டோஸ் இருக்குது. சுவிட்சஸ் 2-way கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயர்ஸ் எல்லாமே ஆர்பிட் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12.6க்கு 11 feet இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. லெஃப்ட் ஹேண்ட் கபோர்ட் இருக்குது. சேம் வித் அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்குங்க. இந்த வீடு உங்களுக்கு 1310 square feetங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பில்டர்ஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 lakhs வித் ஆல் இன்க்ளூசிவ்ங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், GST, கார் பார்க்கிங், EB அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 87 lakhs வித் இன்டீரியர்ஸோடையே உங்களுக்கு 87 lakhs கொடுக்குறாங்க. சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சைட்டை வந்து பாருங்கள். ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இங்கே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கவங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் வீடியோவும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டிங்க. நியர்பையில் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, IT செக்டர்ஸ் இருக்குது, ப்ளே ஏரியாஸ் இருக்குது. இங்கே நிறைய கிரிக்கெட் டர்ஃப் இருக்குது, அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ளே ஏரியாஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இங்கே சரௌண்டிங்கில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.